ஐரோப்பிய நாடொன்றில் இலங்கையைச் சேர்ந்த தமிழர்கள் உட்பட பலர் மீது கொடூரமாக தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பலத்த காயங்களுக்கு உள்ளான பலர் ஆபத்தான நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ருமேனியாவின் மர்முரேஸ் கவுண்டியில் உள்ள ஃபயாமேரி நகரில் அமைந்துள்ள அராமிஸ் இன்வெஸ்ட் என்ற தளபாட உற்பத்தி தொழிற்சாலையில் பணியாற்றிய இலங்கையர்கள் மீதே தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஒரு ருமேனிய ஊழியர் தனது மேற்பார்வையாளருடன் ஏற்பட்ட முரண்பாட்டினை அடுத்து அங்கு பணியாற்றிய இலங்கையைச் சேர்ந்த ஊழியர்கள் மீது தனது கோபத்தை வெளிப்படுத்தியுள்ளார். அவர் இலங்கையர்களின் மேசையை உதைத்து உபகரணங்களை தரையில் வீசியுள்ளார். இதனால் அச்சமடைந்த இலங்கை தொழிலாளர்கள் அங்கு பணியாற்ற முடியாது என அங்கிருந்து வெளியேறினர். இந்த நிலையில் வெளியேறிய இலங்கையர்களை துரத்திச் சென்ற ருமேனியாவைச் சேர்ந்த ஊழியர் அவர்களின் கழுத்தை நெரித்துள்ளார். இதனை அவதானித்த இலங்கையர்கள் சிலர் தாக்கப்பட்ட இலங்கையர்களுக்கு உதவ சென்றுள்ளனர். இதனையடுத்து மற்ற ருமேனிய ஊழியர்கள் சிலர் தடிகள் மற்றும் வேறு ஆயுதங்களை கொண்டு இலங்கை தொழிலாளர்களை தாக்கியுள்ளனர். தங்கள் பாதுகாப்புக்காக சில இலங்கையர்கள் எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டிய சூழ்நிலை உருவாகின. பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் ருமேனிய போலீசாரிடம் முறைப்பாடு செய்துள்ளனர். எனினும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று முறைப்பாடு எழுந்துள்ளது. பல இலங்கை ஊழியர்கள் இதில் காயமடைந்துள்ளனர். ஒரு வெளிநாட்டு தொழிலாளராக எங்கள் குடும்பங்களை விட்டு தூரமாக பல தியாகங்களுடன் வேலைக்கு வருகிறோம். எங்களது பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும். இந்த நாட்டின் பொருளாதாரத்தில் நாங்களும் பங்கெடுக்கின்றோம். எங்களுக்கான மரியாதையும் பாதுகாப்பும் வழங்கப்பட வேண்டும் என ஒரு தொழிலாளர் வலியுறுத்தினார். இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விரைவாக விசாரணை நடத்தி பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு உரிய நீதி வழங்க வேண்டும் என பல தரப்புகளும் கேட்டுக்கொண்டுள்ளனர்.